ஒருத்தர் வந்து அல்லாவுடைய சின்னத்தை வந்து அவமதிக்கிறாரு அப்படின்னா, இந்த ரோஜா படத்தில் ஒரு சீன் வரும். அரவிந்த் சாமி என்ன பண்ணுவார், இந்த தேசிய கொடியை வந்து காஷ்மீரில் ஒருத்தன் எரிப்பான், இந்தியாவுடைய தேசிய கொடியை. அப்படியே அவர் போய் அதில் உருண்டு பிறண்டு அந்த கொடி மேலே அரிப்பார். பார்க்க போன துணி தானே, எரிஞ்சா எரிஞ்சிட்டு போகுது, புதுசாக ஒரு துணி வாங்கிட்டு போகலாம்ல. அது இல்லை, இந்த நாட்டுடைய சின்னம். அப்போ அது மதிக்கப்படணும். அப்போ அதுக்கு நான் உயிரை கொடுத்தாவது நான் என்ன பண்ணுவேன், அந்த சின்னத்தை அவமதிக்க விட மாட்டேன். ஸோ இதுதான் அல்லாஹ் சொல்கிறது, புரியுதா? அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாடாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், நீ விரும்பணும், அதாவது அதோடைய ஸ்டாஃப் மட்டும் இல்லை, இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கத்துக்கு கீழே வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சின்னங்களெல்லாம் மதிக்கணும். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு அசிஸ்டண்ட் கமிஷனரை மதிப்பார், அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கமிஷனரை மதிப்பார், கமிஷனர் டிஜிபியை மதிப்பார், டிஜிபி வந்து மினிஸ்டரை மதிப்பார், மினிஸ்டர் முதலமைச்சரை மதிப்பார், முதலமைச்சர் இப்போ பிரதமரை மதிப்பார், பிரதமர் வந்து ஜனாதிபதியை மதிப்பார். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துகிட்டே இருக்கும், புரியுதா? அது மாதிரி அதுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக அது மதிச்சாகணும், மதிக்கலைன்னா அவங்கள பயங்கரமான தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே சமயம் அந்த சிஸ்டத்தில் வேலை செய்யாத பொதுமக்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வலுக்கட்டாயமாக மதிக்க வைக்கிறாங்க. இப்போ தேசிய கீதம் எங்கேயாவது சினிமா தேட்டரில் பாடப்படுது, எந்திரிச்சு நிற்கலைன்னு வச்சுக்கோ, அது வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுது, புரியுதா? அது கூட, அதாவது விரும்பி அவங்க மதிக்கிறது ரெண்டாம் பட்சம். நீ விரும்பலனாலும் நீ மதிச்சு தான் ஆகணுங்க. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை, புரியுதா? உனக்கு அந்த சின்னத்தில் உடன்பாடு இல்லையா, பிரச்சனை இல்லை, நீ இங்கே வரவே வராத. அதனால தான் இப்போ திருப்பதியில் ஒரு போர்டு போட்டிருக்காங்க, நோ ஃபெய்த்து நோ என்ட்ரி. நம்பிக்கை இல்லை அப்படின்னா வராதிங்க அப்படின்னு. உண்மை தானே? உனக்கு அங்கே வந்துட்டு நீங்கள் கேலியும் கிண்டல் பண்ணிவிட்டு அங்கே வந்து அவங்களுடைய அந்த அவங்க சின்னமாக வச்சுருக்காங்க, அவங்க ஐயப்பா வந்து சின்னமாக வச்சுருக்காங்க, முருகனை வந்து சின்னமாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இதெல்லாம் கேட்கக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி நமக்கு இருக்குது அல்லாவுடைய சின்னங்கள். எது? குரான் அல்லாவுடைய சின்னம், குரானை இன்சல்ட் பண்ணக்கூடாது. மஸ்ஜிதுல் ஹராம், சஹாபாக்கள் வாழ்ந்த இடம், உஹது மலை, கந்தக், சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலம், நபிமார்களுடைய அடக்கஸ்தலம், இது எல்லாமே அல்லாவுடைய சின்னம். ஆனால் அங்கே போய் நாங்கள் துவா கேளுங்க, அங்கே போய் வழிபாடு நடத்துங்கன்னு சொல்லலை. உடனே கபருக்கு என்ன, கபரு வந்து இருக்கிறது வந்து அதை போய் மதிக்கலாம் சொல்லலை. ஆனால் அங்கே போனால் இந்த நபி அப்படி செஞ்சார், அவரை பற்றி குரானில் இப்படி இப்படி வருது அப்படிங்கிற அந்த நினைவு நமக்கு வரும். அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த சின்னங்களை டச் பண்ணக்கூடாது, புரியுது? அல்லாவுடைய ரசூலும் அல்லாவுடைய சின்னம். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், காமன் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, அவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. ஏன்? சுப்பீரியர், சுப்ரீம் லீடர், சரியா? அப்போது இது எல்லாம் வந்து